எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார். எல்லா காயும் போட்டு சாம்பார். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம், கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம்ல அந்த வெங்காயம், கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வரணும். இந்த மாதிரி வதக்கி விட்டு வைக்கல நல்லா சாம்பார் வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லா காய் இருக்கோ சேர்த்துக்கலாம் சாம்பார். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவே போதும். உங்களுக்கு சாம்பார் பொடி இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயம், குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் வேகணும். ஒரு 150 பருப்பு போட்டு அது கூட தக்காளியும் போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் பெருங்காயமோ மஞ்சள் தூளோ போடலை. அதனால தான் நம்ம வதக்கி தாளிக்கிறப்ப அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போ தாளித்து விட்ட குழம்போட காய் ஒரு வெந்தோன்னே இதை நம்ம சேர்த்துக்கலாம். அது போல நம்ம காய்கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பாருங்க, புளி எப்பயுமே கொஞ்சம் நல்லா கமன்னு வாசனையோட நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிட்டே இருக்கு. நம்ம புளி ஊற்றின சாம்பார் நான் கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டு சாம்பாரை இறக்கிடலாம். காயெல்லாம் வெந்து நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.